நிரப்பினீரே. வேத பாடம் கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று சிந்தனைக்கூடாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களிலே வேலை செய்கிறோம்.
எங்களுக்கு பணம் தேவையாக இருக்கிறது. பணம் தேவையாக இருந்தால் நாங்கள் வேலைக்கு போக வேண்டும். வித்தியாசமான இடங்களிலே, சிலர் தொழிற்சாலைகளிலே, சிலர் காரியாலயங்களிலே, சிலர் தனிப்பட்ட விதத்திலே எத்தனையோ வேலைகளை நாங்கள் செய்கிறோம். அதன் மூலம் நாங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற பகுதி, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒருவரோடு தொடர்பட்டு வாழுகிற போது எப்படி பொறுப்புள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு கூறுகிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி கொலோசையர் உடைய கடிதம் 3வது அதிகாரம். அதிலே சொல்லப்படுகிற விடயம் இதுதான்: நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். நீங்கள் எந்த இடத்திலே வேலை செய்தாலும், எப்படியான வேலையை செய்தாலும், நீங்கள் மனிதருக்கு வேலை செய்வதாக நினைக்காமல், நீங்கள் செய்கிற வேலை ஆண்டவருக்காக என்பதை உணர்ந்து செய்யுங்கள். அப்படி நினைப்பது என்பது எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் அப்படி நினைத்து பார்க்காமல் கூட இருக்க முடியும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் பணியாற்றிய ஒரு காரியாலயத்திலே, ஒரு இடத்திலே, இப்போதெல்லாம் எலக்ட்ரானிக் விதமாக நாங்கள் வேலைக்கு வருகின்ற நேரம், போகின்ற நேரம் எல்லாம் குறிக்கின்ற கருவிகள் நிறைய இருக்கின்றன. இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து வந்திருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவர் வேலைக்கு வருகிற போதும், வேலைக்கு போகிற போதும் ஒரு புத்தகத்திலே இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு வந்தேன், இத்தனை மணிக்கு போகிறேன் என்று எழுதி கையெழுத்து போடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. இந்த குறிப்பிட்ட காரியாலயத்திலே 8:30 மணிக்கு வேலை ஆரம்பமாகும். எல்லோரும் 8:30 மணிக்கு முன்னர் வேலைக்கு வர வேண்டும். 8:30 மணிக்கு பின்பு 5 நிமிடம் 10 நிமிடம் தாமதமாக வந்தவர்களுக்கு அவர்களுடைய லீவு நாட்கள் குறைக்கப்படும். இதனுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், எல்லோரும் நேரத்தோடு வேலைக்கு வர வேண்டும். ஆகவே வைத்துக்கொள்வோம், ஒருவர் 8 மணிக்கு வந்தால் அவர் 8 மணிக்கு வந்தார் என்று எழுதலாம். ஒருவர் 8:28 வந்தால் அதற்கு பின்பு வருகிறவர்கள் எல்லாம் ஒன்றில் 8:29 என்று எழுதலாம், 30 என்று எழுதலாம். அதற்கு பின்பு வருகிறவர்கள் எல்லாம் வேலைக்கு நேரத்துக்கு வரவில்லை. அதனாலே அவர்களுக்கு பாதிப்பு வருகிறது. ஆகவே இந்த காரியாலயத்தில் இருக்கிற நேரம் சென்று நேரம் கடந்து வருகிறவர்கள் எல்லாம் நேரத்தோடு வருகிற ஒருவரை போய் பார்த்து, நீங்கள் இனிமேல் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தாலும், நீங்கள் நேரத்தோடு வந்தால் நேரத்தோடு வந்தேன் என்று சொல்லி நேரத்தோடு வந்ததாக எழுதுங்கள், நீங்கள் வந்த நேரத்தை எழுத வேண்டாம் என்று சொன்னதாக அந்த ஒரு நபர் எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், நான் 8:28 வந்தேன், எனக்கு முதல் இருக்கிறவர் 8:15 மணிக்கு வந்திருக்கிறார். ஆகவே என்னிடத்திலே வேலை செய்கிற சக ஊழியர்கள் என்னிடத்திலே முதலாவது வந்தவர் 8:15 மணிக்குத்தானே வந்திருக்கிறார், நீங்கள் இதற்காக 8:28 என்று எழுதினீர்கள், நீங்கள் 8:16 என்று எழுதியிருக்கலாமே என்று என்னை வற்புறுத்துகிறார்கள் என்று சொன்னார். எவ்வளவு தூரம் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இந்த விடயம் ஒரு வினாவை எழுப்புகிறது. அல்லது நாங்கள் காரியாலயத்திலே பாரம்பரியமாக இருக்கின்ற பொருட்கள் இருந்தால், அது பேப்பராக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு முறை ஒரு சிறு பையன் தன்னுடைய வகுப்பிலிருந்து இன்னொரு பையனுடைய பேனாவை களவெடுத்து கொண்டு வீட்டிற்கு போகிறான். அம்மா அந்த பையனை பார்த்து சொல்லுகிறார், எதற்காக நீ பாடசாலையிலே உன்னுடைய வகுப்பு மாணவரிடமிருந்து பேனாவை எடுத்து கொண்டு வருகிறாய்? உன்னுடைய அப்பா தானே காரியாலயத்திலிருந்து எவ்வளவோ பேனாக்களை கொண்டு தந்திருக்கிறார் என்று விளக்கம் கூறுகிறார். அதன் கருத்து என்ன? அப்பா காரியாலயத்திற்கு சொந்தமான பேனாக்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார்.
அம்மா மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ உன்னுடைய சக மாணவனின் பேனாவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வராதே. இது எப்படி பொருத்தமாகும்? கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகிற போது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பொறுப்பு, நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும், அது உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறொரு கம்பெனியில் வேலை செய்யலாம், எப்படியாக இருந்தாலும் நாங்கள் அற வாழ்க்கையை சரியான விதத்திலே வாழ வேதாகமம் நம்மை அழைக்கிறது. அதைத்தான் இந்த பவுல் கொலோசையருக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். நாங்கள் செய்கிற வேலை எதுவாகவும் இருக்கட்டும், அது உங்களுக்காக அல்ல. நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற வேலையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? பல காலத்துக்கு முன்பு நான் கேட்ட ஒரு பாடல் ஒன்று எனக்கு நினைவிலே இருக்கிறது. ஒருவர் ஒரு பாடல் எழுதினார், கிறிஸ்தவர் என்று என்னை அழைக்காதே நண்பா, கிறிஸ்தவர் என்று என்னை அழைக்காதே. அதனுடைய சரணம் எப்படி போகிறது என்று சொன்னால், ஆலயத்தில் என்னை காண்போர் எல்லாம் ஆகா இவன் ஒரு பக்தன் என்பார். ஆபீஸில் என்னை பார்த்து விட்டால் ஐயோ இவன் ஒரு எத்தன் என்பார். ஆகவே கிறிஸ்தவன் என்று என்னை அழைக்காதே. ஆலயத்திற்கு நாங்கள் போகின்ற போது அழகாக உடையுடுத்தி ஆயத்தம் செய்து பக்தியோடு போய் கரங்களை தட்டி பாடல் பாடி செய்தியை கேட்டு பக்தியோடு வீட்டிற்கு வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் போகிற வரை என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்து இருக்கிறது என்பதுதான் இந்த பகுதி நமக்கு முன்னே வைக்கிற வினா. நாங்கள் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும் வரை எங்களால் வாழ முடியும்? இந்த கேள்வியை நீங்கள் யாராவது கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? நான் வாழுகின்ற வாழ்க்கை ஆலயத்திற்கு உள்ளே மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வெளியேயும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், நான் பிதாவின் வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறேன். ஒரு வகையிலே வாசித்தால் யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். என்னுடைய பிதா இப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நானும் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தால், நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதன் அடிப்படை நோக்கமே, ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வதன் அடிப்படை நோக்கம் நல்ல மனிதர்களாக வாழ்வது, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக வாழ்வது. அது எவ்வளவு முக்கியமானது என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆலயத்திற்குள்ளே கரங்களை தட்டி பாட்டு பாடுவது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லது உங்களுடைய போதகர் அல்லது பாஸ்டர் அல்லது ஊழியர் கொடுக்கிற செய்தியை பக்தியோடு செவி மடுப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் கேட்கின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறது என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்ற கருத்து. அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை. ஆண்டவர் கொடுத்த அந்த கொடையை கருத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரின் பிள்ளைகளாகவும் வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஐஸ்வர்யம் இழந்து போனி செல்வந்தனாயாக்கிட காயங்களால் நிறைந்தி அன்பான முகம் ஒன்று கண்டே. செந்நீரால்